ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ஜிஆர்டியில் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன், அதோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் அதில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆஃபர்ஸும் வந்து அவங்க ஷாப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானும் நியூ ஷாப் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு வந்து போயிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா May 30 அன்னைக்கு தான் நான் வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு தான் நான் இந்த கோல்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இது வந்து எனக்காக பண்ணலை, என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது. இது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கவும் முடியலை, என்னால் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் போட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் வாங்கின அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து 8,920 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸில் தான் அன்றைக்கி வந்து ஒரு கிராமோட ரேட் வந்து இருந்துச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷாப் ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால ஒரு கிராமுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லெஸ் பண்ணது வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 75 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செயினு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்டன்ட் வந்து ஏற்கனவே இருந்துச்சு, அது வந்து ரொம்பவே அந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அதை கொடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி தான் வாங்கினேன். ஸோ அந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலவே ஆயிடுச்சு. 2022 வாங்கினது என் பொண்ணுக்காக. ஸோ அது வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ஹாட் பெண்டன்ட் வந்து இருந்துச்சு. அந்த பெண்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 மந்த்க்கு முன்னாடி அது வந்து உடஞ்சிடுச்சு. அந்த இதில் இந்த பெண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ஹூக்கையும் அந்த பெண்டன்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹூக் மாதிரி இருக்குது ரவுண்டாக. ஸோ அந்த ஹூக் வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஹூக்குமே பார்த்திங்கன்னா இதாவது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதாவது இந்த கம்மல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வளையம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பற்ற வைக்கவும் முடியாது, சரி பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து அப்படியே வச்சுருந்தேன். நான் வந்து இது எதுவுமே அதை பிளான் பண்ணவே இல்லை. சரி இது வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ வந்து ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி நமக்கு வந்து பெண்டன்ட் இல்லைல்ல அப்படின்ட்டு இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கினேன். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சின்ன பெண்டன்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 60 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 60 டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பெரிய பெண்டன்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க. மொத்தமாகவே வந்து பெண்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 ஒரு 200 அந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்தில் நின்று வாங்குற மாதிரி தான் இருந்தது. நான் வந்துட்டோமே பிறகு வாங்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்ட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். என் பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்து. நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணலை. ஸோ என் பொண்ணுக்கு வாங்குறதுனால உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு தான் சொன்னேன். ஸோ கரெக்டாக வந்து நான் 2 கிராம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், 2 கிராமுக்குள்ளே ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா 2 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியானது. ஸோ அதோட டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து இந்த திலகம் ஷேப்பில் வந்து அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேஸ்டிங் மாடல் பெண்டன்ட். ஸோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு வந்து வளையாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கினது. ஸோ அதோட பில் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின அன்றைக்கி ஒரு கிராமோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், 8,920 ரூபா. நான் வாங்கியிருந்த பெண்டன்ட்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 949 மில்லிகிராம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து லெஸ் பண்ணி கோல்டோட வெயிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 888 மில்லிகிராம் வந்து கோல்டோட வெயிட் வந்து இருந்தது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 18.60% வந்து போட்டிருக்காங்க.
பட் வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமே இல்லை, ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது. சரவணா எலைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வச்சதுக்கு வந்து 16% தான் போட்டிருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டோன் இல்லாததுக்கு வந்து 12% அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங் பார்த்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா 17.90% என்னமோ வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அந்த டேக்கில் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. அவங்க வந்து சிஸ்டத்தில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மற்றபடி டேக்கில் வந்து எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணலை. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பெண்டன்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜோடு சேர்த்து 19,972 ரூபா வந்து அமௌண்ட் வந்து ஆகுச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோனுக்கு வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 167 ரூபா. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா 20,140 ரூபா வந்து எனக்கு வந்துச்சு. அதாவது ஸ்டோன் கோல்டோட ப்ரைஸும் அந்த இந்த பெண்டன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனுக்கும் சேர்த்து 20,148 ரூபா வந்து வந்துருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிராமுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு 472 ரூபா வந்து லெஸ் ஆகிறது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அதாவது லெஸ் பண்ணி போக 19,668 ரூபா வந்து வந்துருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 295 ரூபா தனித்தனியாக இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணி 20,258 ரூபா வந்து எனக்கு வந்து அதாவது அந்த பெண்டன்ட்க்கு வந்து மொத்த அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 கிராம் 888 மில்லிகிராமுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,258 ரூபா வந்து அமௌண்ட் வந்து வந்திருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து அவங்க வந்து பில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஓல்டு கோல்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து 921 மில்லிகிராம் தான் இருந்துச்சு. 1 கிராம் வந்து இல்லை. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 75 அதாவது 1 கிராமுக்கு 75 ரூபா அதிகமாக ப்ளஸ் பண்ணி ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா 8,995 ரூபா வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் கொடுத்தது கரெக்டாக வந்து 921 மில்லிகிராம் தான். ஸோ அதில் வந்து அவங்க எந்த விதமான லெஸ்மே வந்து பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து 8,284 ரூபா வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் வாங்கியிருந்த பென்டென்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் போட்டிருக்க அதாவது அந்த 8,284 ரூபாவை அவங்க வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 11,974 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்க வந்து 11,950 ரூபாவாக வந்து அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில் பண்ணும்போது ஸோ அதுலேயுமே வந்து ஒரு 50 ருபீஸ் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா 11,900 ரூபா வந்து கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த பெண்டன்ட் வாங்கினதுக்கான பில் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்க்கு வந்து ஒரு வவுச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கூப்பன் கோட் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 500 ருபீஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1,500க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் வந்து கம்மியாகும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,000க்கு கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3,000 ருபீஸ் வந்து அதில் வந்து லெஸ் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வாங்குறேன்னா என்னென்னு தெரியலை. பட் ஃப்யூச்சரில் ஒரு வேளை வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான ஒரு கூப்பன் கோட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேலிடிட்டி டேட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் வந்து என்னை வந்து வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அந்த டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அந்த டைமில் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இதை பற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஜிஆர்டி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நம்ம பண்ணும்போது அதில் வந்து வெல்கம் 300 அண்ட் 3,000 அந்த மாதிரி ஒரு இது கூப்பன் கோட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ருபீஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் பில் டீட்டெயில்ஸ்.
ஸோ இதுதான் நான் ஜிஆர்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து எந்த இதுவுமே ஜிஆர்டியில் வந்து வாங்கினது கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங். பட் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம் தான். மற்றபடி ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதேபோல் வந்து ஓல்டு கோல்டு கொடுக்குறோம் அப்படின்னா 916 இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வேஸ்டேஜ் எதுவுமே பண்ணாமல் அவங்க வந்து அன்னைக்குள்ள ரேட்லேயே வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய ஷாப்ஸில் வந்து 1% அந்த மாதிரிலாம் வந்து லெஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே லெஸ் பண்ணல. ஸோ நான் இதை தான் நான் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.